இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாடு நீங்கள் உங்களுக்கு தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பிஜேபி வந்ததிலிருந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மனிதர் பிரதமராக ஆக வேண்டியவர். நேரு அவர்கள் காந்தியோட சாய்ஸ், நேச்சுரல் சாய்ஸ் வந்து பட்டேல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேசம் பல வரலாற்று வாய்ப்புகளை இழந்து கொண்டே வந்தது. என்ன சாபமோ தெரியல நம்ம நாட்டுக்கு. 1947 சுதந்திரம் கிடைக்காம 45 இந்தியன் நேஷனல் ஆர்மி எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணி அந்தமான் பகுதியை கைப்பற்றி அங்கு இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வெள்ளையனை ஓடவிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போராட்டத்திலேயே நமக்கு சுதந்திரம் கிடைத்திருந்ததுன்னு சொன்னால், இந்திய தேசம் அப்போதுலேருந்தே வல்லரசு தேசம், நம்பர் 1 தேசம். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா பேல் ஹார்பரில் போய் குண்டை போட்டான். யார்? ஜப்பான்காரன். அமெரிக்கா அதில் தலையிடலை. செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா வரல. இவங்களா போய் பேல் ஹார்பரில் குண்டு போட்டோன்னா அமெரிக்கா உள்ள வந்துச்சு. அமெரிக்கா உள்ள வந்தோடனே இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு. பிரிட்டிஷ்லாம் எல்லாம் ஒரே டீம் தானே. இவங்கெல்லாம் டவுன் ஆகிட்டாங்க. ஜெர்மனி, சிங்கப்பூர் எல்லாம் டவுன் ஆனவுடனே நமக்கு கொடுத்த அந்த படைகளை வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லை பேல் ஹார்பரில் இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு கொண்டு வந்ததுன்னு சொன்னான். முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட அதுக்குள்ளே இந்தியன் நேஷனல் ஆர்மி இங்கே வந்து பிரிட்டிஷாரை துரத்தி விட்ருது. அந்த வரலாற்று எப்போ வாய்ப்பு அந்த பேல் ஹார்பரில் கொண்டு வந்தது நமக்கான ஒரு தோல்வியாக போச்சு. லால் பகதூர் சாஸ்திரி அவர் ரஷ்யாவில் வச்சு கொல்லப்பட்டார் மர்மமான முறையில். தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது அவரை நம்ம இழக்காமல் இருந்தோம். மிக மிக ஒரு அருமையான ஒரு பிரதமர். பட்டேல் அவர்கள் வர முடியாமல் போயிடுச்சு. அடுத்த ஒரு வாய்ப்பாக, நல்வாய்ப்பாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்தார். அந்த வாய்ப்பு இந்திய தேசம் இழந்துருச்சு. வாஜ்பாய் அவர்கள் ஒரு 6 வருஷம் அருமையான ஒரு ஆட்சி. தங்க நாற்கர திட்டம்லாம் இந்தியாவில் அப்போல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு மெட்ராஸுக்கு வர ரோடே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு. இப்போல்லாம் அந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ அவ்வளவு அகலமான ரோடு என்பது ஏன் அவ்வளோ பெரிய ரோடு எதுக்குறான்ற மாதிரி இருந்தது பார்க்கும்போது. இன்றைக்கி அந்த ரோடு பற்ற மாட்டேங்குது. அப்போது எவ்வளவு தொலைநோக்கு தீர்க்கதரிசி வாஜ்பாய். நீங்கள் வந்து அணுகுண்டு சோதனையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணார். 2004 சும்மா சொற்ப இதில் தான் காங்கிரஸ் வந்தாங்க. ஒன்றும் பெருவாரியான வெற்றி கிடையாது. வாஜ்பாய் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை வந்திருந்தாருன்னு சொன்னால் இந்த தேசம் அப்பொழுதே 2004 அந்த வாய்ப்பு. இன்றைக்கு ஏதோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், நாம் செஞ்ச புண்ணியம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் பட்டேல். நம்ம தேசம் அவர் மட்டும் பிரதமராக இருந்திருந்தாருன்னா காஷ்மீர் இந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு வந்திருக்காது. எல்லாமே நடந்துடும். இந்த சைனா வந்து ஆக்கிரமிப்பு இதெல்லாம் நடந்திருக்காது. அவர் இல்லாமல் இருந்திருந்தார் ஹைதராபாத் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்திருக்காரு. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இந்த தேசிய ஒருமைப்பாட்டு தினம் தேசம் முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் கூட தமிழகத்தில் கொண்டாடப்படுவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஏன்? திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் இங்கே பேசப்படுவதற்கு முன்பாக திராவிடம் என்கிற தத்துவம் தமிழர்களை ஏமாற்றுகிறது. அதனால் நாம் தமிழர்கள் என்று தமிழ் தேசிய தத்துவம், இப்போ பேசப்படுற தமிழ் தேசிய தத்துவத்திற்கு முன்னோடியாக தமிழ் தேசிய தத்துவம், நான் சொல்கிறது ஆதித்யநாத் அவருடைய காலத்தில், இதெல்லாம் பேசப்படுவதற்கு முன்பாக தமிழர்கள் பேசிய ஒரே தத்துவம் தேசியம் தானே. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? வஉசி, பாரதி, காமராஜர் எல்லாம் சொன்னீங்க. இவங்க இந்த 3 பேரை எடுத்துக்கோங்க. இந்த 3 பேருடைய தத்துவம் என்ன? இன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாள், அவரை சேர்த்துக்கோங்க. இந்த 4 பேர் இவங்களுடைய தத்துவம் என்ன? தேசியம். அவ்வளோதானே. இங்கே புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது? தென்குமரி வடபெருங்கல் குணக்கூட கடலா இல்லை. இன்றைய இந்திய தேசத்தினுடைய எல்லை அன்னைக்கு சொல்லுது. கொடிது கடிந்து கோல் திருத்தி, தேசம் முழுவதும் கொடியவைகளை வந்து திருத்தி ஒரு செங்கோலை உருவாக்கி முழுது ஆண்டோர் வழிகாவல். இந்த தேசம் முழுவதும் அறம் என்கிற ஒற்றை செங்கோலால் ஆளப்பட்டிருக்கிறது. பண்பாட்டால, அறத்தால, தர்மத்தால என்றைக்குமே இது ஒரே தேசமாகத்தான் இருந்திருக்கிறது. புறநானூற்று காலத்திலிருந்து திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன, ஒரு முடி ஊந்துட்டா அந்த மான் செத்து போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இல்லை. இமயமலையில பனிமலையில வாழ்கிற ஒரு மாடு வகை. மான்னா அது ஆண் கால்நடைகளை குறிக்கும். அது மானா இருக்கலாம், மாடா இருக்கலாம்,
காளையாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், அது இமயமலையில் இந்த குளிரில் வாழற மாடு காளை. உடம்பு பூரா புசு புசுன்னு இந்த குளிரை தாங்கிறதுக்காக மயிர்கள் இருக்கும். அந்த மயிரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா செத்து போயிடும். அதான் உயிர் நீப்பின் வாழா கவரிமா. இங்கே இருந்துக்கிட்டு இமயமலையில் இருக்கிற ஒரு உயிரினத்தை பற்றி திருவள்ளுவர் ஏன் பேசுகிறார்? இதுதான் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாடு. புரியுதுங்களா? இந்த தேசம் இங்கே திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் ஏன் இங்கே வலுப்பட்டுருச்சுன்னு சொன்னால், காங்கிரஸ் பண்ண தப்புனால வலுப்பட்டுருச்சு. காங்கிரஸ் அப்போ இந்தியை திணிச்சான், தமிழகம் எதிர்த்தது. அதை பயன்படுத்தி கொண்டு திராவிடம் உள்ளே வந்துச்சு. திராவிடம் உள்ளே வந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் மீது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட அந்த வெறுப்பை, அந்த வன்மத்தை இந்திய தேசியத்தின் மீதான வெறுப்பாக, வன்மமாக கட்டமைத்தது. இன்னைக்கு காங்கிரஸும் தேசியத்தில் இல்லை, தமிழகமும் இந்திய தேசியத்தின் மீதான வெறுப்பில் இல்லை. தமிழகத்தில் இந்த தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுவது என்பது மிகவும் ஒரு பொருத்தமான ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதல் இந்திய சுதந்திர பிரகடனம் என்பது ஜம்புத்தீவு பிரகடனம். மருது சகோதரர்கள் ஒரு பாளையத்தை ஆண்ட மன்னர்கள் தானே. ஏன் அங்கே அவங்க பிரகடனத்தை அறிவிக்கல? இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அறிவிக்கல? ஜம்புத்தீவுனா இந்திய தேசம். ஏன் இந்திய தேசம் முழுமைக்குமான ஒரு பிரகடனத்தை 1801 மருது சகோதரர்கள் அறிவித்தார். இதுதான் தமிழக பூமியினுடைய சிறப்பு. வஉசி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வச்சார். இந்திய தேசத்திற்குமான சுதேசி தத்துவத்தினுடைய அடையாளம் எல்லாமே இங்கிருந்து போனது தான். நீங்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் நேதாஜி அட்டாக் பண்ணுறாரு, அதற்கு முன்பாகவே இங்கே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் எம்டன் கப்பல் எடுத்து நம்முடைய தமிழர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அட்டாக் பண்ணுறாரு. ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான சுதந்திர போராட்டத்திற்குமான ஆரம்ப புள்ளி தமிழக மண். ஆகையால தேசிய ஒருமைப்பாட்டு தினம் தமிழகத்தில் கொண்டாடப்படுவதுதான் மிகவும் பொருத்தமானது, சிறப்பானது.